வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோலில் லஞ்ச் பேக் சைஸ் கூட போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 5 கூடைகள் போட்டிருக்கேன். இந்த 5 கூடையுமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே செக்குடு டைப்பில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கலர் காம்பினேஷன் என்ன மாதிரி இந்த கூடைக்கு காமனாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும், நான் நார்மல் ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் வயர் தான் யூஸ் பண்ணி நான் இந்த கூடைகள் நான் மேக் பண்ணியிருக்கேன். வயரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி நாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக உங்களுக்கு நாட்ஸ் எல்லாம் விழுகும். ஒரே மாதிரியான வயர் கூடைகள் போட்டோம்னா தான் மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நீட்டாக கூட ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். நான் எப்போ யூஸ் பண்ணுறேன் ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் வேறு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா கூடைகளுக்குமே நான் குச்சி சொருகியிருக்கேங்க. எல்லா லைனுக்குமே நான் இந்த கூடைக்கு குச்சி சொருகியிருக்கேன். அப்போ தான் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இந்த கூடைகளில் பார்த்திங்கன்னா செக்கடாக இருக்குது பார்த்திங்களா. ஃபுல்லாகவே பேஸு ஹைட்டு எல்லாமே நான் செக்குடு டைப்பில் தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கூடைக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். கலர் கலராக சேஞ்ச் பண்ணுறப்பையும் ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டு இந்த கூடைகளை எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லா கூடைகளுக்குமே இதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் அப்போ தான் ஒரு நீட் ஃபினிஷிங், அதாவது அந்த எட்ஜஸ்லாம் நீட்டாக உங்களுக்கு ரவுண்டாக நீட் ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி உள்ளே இன்னர் வேர் ஹேண்டிலுக்கு நான் இன்னர் வேர் வச்சுருக்கதை பாருங்கள், அதோட கலர்லேயே தான் வச்சுருக்கேன். அப்போ தான் ஒரு நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னர் வயரும் உள்ள கூடையும் நல்லா நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதுக்காக இதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன் மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 6 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கணும். நான் எப்படி க்ரீனில் 14 வயரும் சாண்டிலில் 10 வயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் 9 லைன் போட்டிருக்கேன். 3 ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஹைட்டு 23 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். அதுவுமே செக்குடு டைப்பில் போட்டிருக்கேன். நான் க்ரீன் சாண்டில்னு போட்டு அந்த மாதிரி நான் பார்டரில் 2 லைன் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. அப்போனா தான் கூடை நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூடைக்கு எஸ் டைப் ஹேண்டில் தான் நான் எல்லா கூடைகளுக்குமே நான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த கூடையை போட்டுக்கோங்க. இந்த ஹேண்டில் எல்லாமே நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப லாங்காகவும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வண்டியில் சைக்கிள்லாம் மாட்டிட்டு போகிறாங்க. அப்போனா இந்த சைலன்சர்லலாம் பட்டு ரொம்ப இதாகிடும். அதனால் ஹேண்டில் மீடியமான ஹைட்டில் தான் நான் போட்டிருக்கேன். ஹேண்டில் அதே மாதிரி உள்ளே நல்லா இன்னர் வேர் 3 வயர் கொடுத்துருக்கேன். அதனால் நல்லா திக்காகவே இருக்குது. இந்த 2 வயர் ஹேண்டில் எப்படி போடணும் அப்படின்றதே நான் ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரெட் அண்டு எல்லோவில் நான் காம்பினேஷன் பண்ணி நான் போட்டிருக்கேன். சூப்பராகவே வந்திருக்குங்க. பிரைட் கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே. கஸ்டமர்ஸ் நீங்களாகவே கலர் சூஸ் பண்ணி நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் கலர் சூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது மாம்பழ மஞ்சள் கலரும் பச்சை கலர் எல்லா பச்சையும் வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த செக்குடு டைப்பில் கூட போடுறப்ப பார்த்திங்கன்னா தெரியும், நேராக வரணுங்க, அந்த ஸ்ட்ரைட்டாக வரணும். அந்த கூடை கோணிக்கிட்டு போச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த செக்குடு டைப் கூடையில் நல்லா நேராக வர மாதிரி நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி வரணுன்னா பிராண்டு வயர் தாங்க. வயர் ஒன்று மொத்தம் ஒன்று மெலிசாக எடுக்காமல் ஒரே மாதிரியாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கூடைகள் பின்னுங்க. இது நல்லா டார்க் ரோஸும் கிளிப்பச்சை கலரும் நான் யூஸ் பண்ணி இந்த கூடை மேக் பண்ணியிருக்கேன். கூடைகள் நேரில் பார்க்குறப்ப எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கூடைகள் எல்லாமே பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகவே மூவ் ஆகும் உங்களுக்கு. இது நல்லா டார்க் ஆரஞ்சும் லைட் ப்ளூவும் யூஸ் பண்ணி நான் இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங் எல்லாமே. இதே மாதிரி நீங்கள் பெரிய கூடைகளும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். இந்த கூடைக்கு கரெக்டாக எனக்கு 2 ரோல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டிலுக்கு எல்லாத்துக்குமே நான் கரெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு, டெய்லி யூசேஜ் காய் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கூடை நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கூடைகளோட ரேட் தெரிஞ்சுக்கணும், இந்த கூடையை பற்றி டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது நம்ம சேனலில் வீடியோ போடணும் அப்படின்றது உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக
டைம் கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து கூடைகள் பின்னி தர முடியுங்க. என்கிட்ட கையில் வந்து ஸ்டாக்கே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக பின்னி கொடுப்போம். அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.